வேண்டும். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை வெற்றி பெற செய்ய வைப்பதற்காக 27 கட்சிக்கும் அதிகமாக கூட்டமைப்பு அமைந்துள்ளது. அந்த கூட்டமைப்பில் ஐக்கிய சுதந்திர கட்சி முக்கிய பங்களிப்பு கட்சியாக இருக்கின்றது. இத்தனை வருட காலமாக நாங்கள் பல்வேறுபட்ட தரப்பினர்களுக்கு வாக்களித்திருக்கின்றோம். ஆனாலும் எல்லோரும் நாட்டை கட்டி எழுப்புவதாகத்தான் கூறியிருக்கின்றார்கள். ஒருவரும் தனி மனிதனை கட்டி எழுப்புவதாக கூறியதில்லை. அதையும் தாண்டி பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய நாடு வீழ்ந்து கிடந்த போதும் கை தூக்கி விடுவதற்காக ஒருத்தர் வரவில்லை. ஆகையால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை கொடுத்து வருகின்ற 21ஆம் தேதி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சென்று சஜித் பிரேமதாச அவர்களுக்கு அவருடைய சின்னத்துக்கு முன்னாடி நாங்கள் புள்ளடியிட்டு சஜித் பிரேமதாஸ் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி பெற செய்ய வேண்டுவதற்கான நோக்கம் என்னவென்று கேட்டால், நாட்டை சரியான முறையிலே நடத்தி செல்லக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகையால் தான் நாங்கள் எங்களுடைய ஐக்கிய சுதந்திர கட்சி சஜித் பிரேமதாஸ் அவர்களை இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளிக்கின்றது. ஆதரவளிப்பதற்கான காரணம், நாங்கள் டீல் பேசவில்லை, மாறாக எங்களுடைய தோட்ட தொழிலாளர்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தும் நாங்கள் தீர்க்கமாக பேசி இந்த கையொப்பமிட்டிருக்கின்றோம். இந்த கூட்டமைப்பிலே நாங்கள் கூட்டணி அமைந்திருக்கின்றோம். ஆகையால் தான் மலையக மக்கள் அனைவரும் சிந்தித்து செயல்படும்படியாகவும், எங்கெங்கோ இருந்து வருகின்றவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம், யானை சின்னத்திலும் பூனை சின்னத்திலும் பல சின்னங்களில் இருந்து வாக்குகளை பெறுவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நட்சத்திர சின்னம், குடை சின்னம், எந்த சின்னத்தில் வந்தாலும் இவர்கள் ஒருபோது நாட்டை இவர்களால் நடத்த முடியாது. இவர்கள் தன்னுடைய பெயரையோ தன்னுடைய பதவியையும் காப்பாற்றிக் கொள்வதற்கும் எங்களுடைய நாட்டிலே கொள்ளையடித்த பணங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக மாத்திரமே இவர்கள் வருகை தந்து இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். ஆகையால் தான் நாங்கள் சொல்கின்றோம், எங்களுக்கும் இந்த நாட்டின் மீது பற்று இருக்கின்றது. இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வலுவான தலைவரை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் கௌரவ சஜித் பிரேமதாஸ் ஐயா அவர்களுக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக மாற்ற வேண்டும். சொல்லுகிறார்கள் 2000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று. 2000 ரூபாய் சம்பளம் கேட்டு 2005ஆம் ஆண்டு தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரைக்கும் பேசுகின்றோம். 2005ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஹெட்டன் மல்லிகைப்பூ சந்தியிலும் ஹெட்டன் பஸ் ஸ்டாண்டிலும் நாங்கள் ஆரம்பித்தோம். 1350 ரூபா 1700 ரூபா கேட்டில்ல. அன்றைக்கு 2005ஆம் வருடம் தேவைப்பட்டது 2000 ரூபாய் பணம் தேவைப்பட்டது சம்பளம். 2005க்கும் 2024க்கும் கிட்டத்தட்ட 9 வருடமாக கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த 2024 ஜனாதிபதி வேட்பாளர் சொல்லுகிறார்கள் 2000 ரூபாய் கொடுக்கிறோம், ஒருவர் 1750 ரூபா, இன்னொருத்தர் 2500 ரூபா கொடுத்தாலும் போதாது என்றாரு. இந்த 9 வருடமா 1500 ரூபா கொடுக்க முடியல, எப்படி 2000 ரூபா கொடுக்க போறீங்க? ஆகையால் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிருக்கின்ற உங்களிடத்தில் நான் வைக்கின்ற ஒரு கோரிக்கை, தயவு செய்து மக்களை முட்டாளாக நினைக்காதீர்கள். முட்டாள்கள் யாரும் இல்லை. முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு மக்களை ஆட்சி செய்வதற்கு தயாராக வேண்டாம். ஒருபோதும் ஐக்கிய சுதந்திர கட்சி உங்களுடைய வாக்குறுதிகளை நம்ப தயாராக இல்லை. ஆகையால் எங்களுடைய மலையக மக்களிடத்தில் நாங்கள் கேட்பது, வருகின்ற 21ஆம் தேதி கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை கொடுத்து அவரை ஜனாதிபதியாக்குங்கள். நிச்சயமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற அத்தனை வேலை திட்டங்களை செய்வதற்கு எங்களுடைய இளமையான தலைவர் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட போகின்ற 100க்கு 100% நாங்கள் உறுதியளிக்கின்றோம். வெற்றி பெற போகின்றவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு. எங்களுடைய ஐக்கிய சுதந்திர கட்சியின் வாக்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு. நீங்களும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிங்கள். வணக்கம்.